இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட Volkswagenோட லோகோ இருக்குது. அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாலிகான் டூல் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் மட்டும் பிளாக் கொடுத்துட்டு ஃபில் நன் பண்ணிக்கலாம். இதை ஆக்சுவலி ஃப்ளிப் பண்ணிக்கலாம் வெர்டிக்கலாக. ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வந்து இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்ற ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு சைஸ் பண்ணோம். அதாவது விட்த் வந்து 70, ஹைட் வந்து 74 பண்ணோம். இங்கே மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்குது. இதை எடுத்துருவோம். 70 டேப் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வரும். 74 ஃபெச் பண்ணுங்க. இப்படியாக்கும் இருக்கணும். ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. ஆல்ட் ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணால் பொசிஷன் வெர்டிக்கல் பொசிஷனோ ஹாரிசான்டல் பொசிஷனோ எந்த ஆங்கிளில் நீங்கள் மவுஸை மூவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பொசிஷனில் பக்கத்தில் இப்படி போகாது. ஓகே, ரெண்டும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வந்து மைனஸ் ஃப்ரண்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி பண்ணிக்கலாம். இந்த பொசிஷனுக்கு பிளேஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கூட ரைட் சைடுக்கு எடுத்துக்கிறேன். ரெண்டும் செலக்ட் பண்ணி இந்த 2 V இருக்கு பாருங்க, ரெண்டும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எலிப்ஸ் டூலுக்கு போகலாம். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். பர்ஃபெக்டாக நம்ம சென்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துன்னு போக முடியாது. அதனால இங்கே மவுஸை ஹோவர் பண்ணுங்க, அதாவது எய்ம் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணி ஒரு சர்க்கிளை அங்கே இருந்து ஒரிஜினேட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதை ஒரு காப்பி பண்ணிக்குவோம். Ctrl+C. இது ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாத் ஃபைண்டரில் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்குவோம். இப்போ கிளிப் போர்ட்லேருந்து அதை பேஸ்ட் பண்ணுவோம். Ctrl+V பண்ணாதீங்க, இப்படி பேஸ்ட் ஆகும். Ctrl+F பண்ணுங்க. இன்னொரு காப்பியும் பேஸ்ட் பண்ணுங்க. Ctrl+F பாருங்க, இன்னொரு காப்பி பண்ணியிருக்கேன். அதை ரீசைஸ் பண்ணுவோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி ரீசைஸ் பண்ணாதீங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பொசிஷன்லேருந்து ஒரு சென்டர்லேருந்து ஒரிஜினேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். பாருங்கள், இது மட்டும் செலக்ட் பண்ணி அதை கம்பைன் பண்ணிக்குவோம். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு போய் காம்பவுண்ட் பாத் மேக். இப்போ இது ஒரு ரிங்காக உங்களுக்கு சர்வ் ஆகும். நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ இது ரெண்டும் யுனைட் பண்ணணும். டைரெக்டாக போய் செலக்ட் பண்ணி யுனைட் பண்ணால் இப்படி இது ஓப்பன் ஆகாது. இங்கே இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகாது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரே லைனில் பிளேஸ் ஆகிருக்கு. இல்லை இந்த சர்க்கிள் ரிங்கை வந்து சின்னது பண்ணணும், இல்லைன்னா டபுள்யூ ஷேப்பை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கிளை வந்து ஐதர்வே அது சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து இந்த சமயத்தில் மெயின்டைன் விட்த் அண்ட் ஹைட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்ற ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்குவோம். இங்கே கர்சரை பிளேஸ் பண்ணி -1 பண்ணுவோம். அது கொஞ்சம் க்ளோஸாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அது க்ளோஸாக வரும். இப்போ இது ரெண்டும் செலக்ட் பண்ணி யுனைட் பண்ணிக்கலாம். பாத் ஃபைண்டர் யுனைட். இப்போ பாருங்கள், இது எல்லாமும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இதை வந்து பேஸ் சென்டருக்கு அலைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபில் கொடுக்கலாம். இங்கே ஃபில் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து ஒயிட் கமா பிளாக் ஸ்வாட்ச் மேலே கிளிக் பண்ணலாம். ஃபில் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரலாம், அதாவது கிரேடியன்ட் ஃபில் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரலாம். வந்து இது டபுள் கிளிக் பண்ணலாம். அதை பிளாக்காக மாற்றிக்கலாம். இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்க, ஒரு ஸ்லைடர் ஆட் ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்க, அதை கம்ப்ளீட் ஒயிட்டாக மாற்றிக்கணும். பிளாக் அண்ட் நடுவில் வந்து ஒயிட். இங்கே ஆங்கிளில் வந்து 90 அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த ஸ்லைடரை வந்து கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு வாங்க. உங்கள் லைக்கிங் இப்படி கூட பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் இப்படி பண்ணுறேன்.
ஓகே. இந்த ஸ்டேஜில் இங்கே ஸ்ட்ரோக் இருக்குது பாருங்கள், அவுட்லைன் ஸ்ட்ரோக்கு. ஸ்ட்ரோக்குக்கு கூட நாம் ஒரு கிரேடியன்ட் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஃபில் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கு. நம்ம எக்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா அவுட்லைன் வந்து முன்னாடி வரும், ஆக்டிவ் ஆகிடும். நீங்கள் இப்போ இதுக்கு கிரேடியன்ட் ஃபில் பண்ணலாம். இந்த கிரேடியன்ட் வந்து 45 டிகிரி கொடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 45 டிகிரி கொடுங்க. ஸ்ட்ரோக் வெயிட் வந்து 1.5 மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஸ்டேஜில் இந்த டபிள்யூக்கும் விக்கும் நடுவில் ஒரு கட் ஆகிருக்கு பாருங்கள், அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பென் டூல் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கிராஸாக போகும். இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதை டீப்ரெஸ் பண்ணுங்கள், டிஃபால்ட் ஆகிடும். அதாவது ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் டிஃபால்ட். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வந்து இங்கே விடுத்து மட்டும் 12 மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் வெயிட் வந்து 7 பண்ணிக்கலாம், 7 பாயிண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரோக்காக இருக்குது. இப்போ கண்ட்ரோல் ஒய் பண்ணுறேன் பாருங்கள், இது ஸ்ட்ரோக்காக இருக்குது. இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மெனுக்கு போய் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் அது ஒரு ஷேப்பாக மாறிடும், ரெக்டாங்கிள் ஷேப்பாக மாறிடும். ஓகே, கண்ட்ரோல் ஒய். இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணி இதையும் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வந்து மைனஸ் ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். இது இந்த ஸ்டேஜில் நடுவில் ஒரு கேப்பை கட் பண்ணிடுது. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் டூலுக்கு போய் ஃபோக்ஸ்வேகன் ஓல்ட் லோகோ அப்படின்னு டைப் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இது ட்ராக்கிங் 300% ட்ராக்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் கேபிட்டல் ஃபோக்ஸ்வேகன் ஓல்டு லோகோ. ஃபோக்ஸ்வேகனோட புது லோகோ கூட இருக்கு, அது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஆர்ட் போர்டுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ரெக்டாங்கிள் டூலுக்கு போகிறேன், கிளிக் பண்ணி 200x200 என்டர் பண்ணி ப்ரெஸ் என்டர். இது ஆஸ் இட் இஸ் பிளாக் ஃபில் ஆயிருக்கு. நாம் இதுக்கு ஒரு கிரேடியன்ட் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இந்த ஸ்வாட்ச் மேலே கிளிக் பண்ணுங்க. கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வருவோம், பேனலுக்கு வருவோம். இதை ரேடியல் கிரேடியண்ட்டாக செலக்ட் பண்ணிக்குவோம். அதாவது அவுட்லைன் ஆக்டிவ் ஆகிருக்கு, அதனால ஃபில் ஆகலை. எக்ஸ் பண்ணிக்குவோம், இது முன்னாடி வந்திருக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ரேடியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் ஸ்லைடர் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். சயன் மெஜெண்டா எல்லோ 00 இருக்கணும். பிளாக்கு மட்டும், அதாவது கீ கலர் மட்டும் 60 அப்படின்னு என்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து 90 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 200 அப்படின்னு கொடுத்தோம்னா சென்டர் டு சென்டர் அலைன் பண்ணிட்டு சென்ட் பேக் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் அரேஞ்ச் சென்ட் டு பேக். இப்போ இது ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த லோகோ வந்து நாம் ஒரு ட்ராப் ஷேடோ கொடுப்போம். எஃபெக்ட்டுக்கு வரலாம், ஸ்டைலைஸ் ட்ராப் ஷேடோ. டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதே இருக்கட்டும். ப்ரெஸ் ஓகே. ஃபோக்ஸ்வேகன் லோகோ அப்படின்ற கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரே கலராக மாற்றிக்க. செலக்ட், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதுவும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸில் புது லோகோ கொண்டு வர போகிறேன். அதாவது இங்கே டிஸ்பிளேல இருக்கிற லோகோ செஞ்சு காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.